ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த கால விலைக்கான என்று ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியுமின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். இரக்கம் எழுந்த ஆண்டவரே, எப்படியெல்லாம் நீங்கள் நடத்துகிறீரப்பா. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இருப்பிடம், வாகனம், வீடு எல்லாத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமில்லாமல் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று நீர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளும் துவங்க முன்பு, இந்த வாரம் துவங்க முன்பு உடைய பாதத்திலிருந்து துவங்குகிறோம். உங்களுடைய பாதத்திலே பாதுகாப்பு உண்டு. உங்களுடைய பாதத்திலே அரவணைப்பு உண்டு. உங்களுடைய பாதத்திலே கிருபைகள் உண்டு. உடைய பாதத்திலே சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து எந்தன் உள்ளம் புது கவியால் உங்க இயேசுவை பாடிடுவேன் இந்த பாடலை பாடலாம். ஒரு பழைய பாடல். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகம்பெலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகம்பெலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமேயானாரே. அங்கும் நோய்கள் பரவி பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கையிலை உயர்த்தி தழும்புகளாலே குணமானும் சுவாமி. கடும் வியாதிகளும், கடுமையான வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும், பஞ்சங்களும், துர்ச்செய்திகளும் ஆங்காங்கே வந்தாலும்
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்னார். இப்போ இயேசுவின் நாமத்துல கேளுங்க பார்ப்போம். இயேசுவின் நாமத்துல எனக்கு சுகம் வேண்டும். இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு பலன் வேண்டும். இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டும். கர்த்தருடைய தழும்புகளாலே நான் குணமடையணும். கர்த்தாவை, நீரே பரிகாரியான கர்த்தர். எகிப்தில் வரப்பண்ணின ஒரு பாதியும் எனக்கு வரப்பண்ண மாட்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தாவி எங்களுக்குள் இருக்கும் பொழுது எங்கள் அவயவங்கள் புதிதாக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். எங்களுடைய உள்ளம் புதிதாக்கப்படுகிறதுனாலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பலவீனத்தின் நிமித்தம் கண்களிலே, சிந்தையிலே, மூளை மண்டலத்திலே, இருதயத்திலே, நுரையீரலிலே, ஜீரண உறுப்புகளிலே, சிறுநீரகத்திலே கட்டிகள், சிறுநீரகத்திலே ஒருவேளை கற்கள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற இதே வினாடி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நீர் செய்வீராக. திருமணம் தடைப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து காணாவூர் திருமணத்தை நடத்தி வைத்தது போல நடத்தி வைப்பீராக. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பெற பண்ணுகிறவராகிய நீர் அன்னாலை கடாட்சித்து சாராலை கடாட்சித்தது போல இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கடன்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய வார்த்தையினாலே, புதிய காரியங்களால் எங்களை தேற்றும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த வாரம் முழுவதும் நம்ம ஃபாதர்ஸ் டே பார்த்து கொண்டிருந்தோம். எனக்கு ஒரு பெரிய வியப்பு என்னன்னா, நீங்களும் அதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு 15 வந்து ஃபாதர்ஸ் டே என்று சுத்தமாக தெரியாது. மதர்ஸ் டே கூட அதுக்கு ப்ரீவியஸ் டே தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் மதர்ஸ் டே நாம் எடுத்தோம். அதன் பிறகு மதர்ஸ் எல்லாரையும் குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு போன வாரம் முழுவதும் ஃபாதர்ஸ் டே பார்த்தோம். இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே நேற்று சண்டே ஃபாதர்ஸ் டே. அதனால அநேக திருச்சபைகளில் ஃபாதர்களுக்கு ஒரு ஒரு மரியாதையோட ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்து அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். உண்மையாகவே இது நினைக்கும் பொழுது கர்த்தருடைய கோஇன்சிடென்ஸ், இந்த ப்ரேயரில் கர்த்தருடைய கிருபையும் வழி நடத்தலும் அவருடைய பிரசன்னமும் இருக்கிறது என்பதை நான் ரொம்ப ஆழமாக நான் உணர்கிறேன். அப்படி இல்லைன்னா அவர் இப்படிலாம் கொண்டு வரவே மாட்டார். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான டாபிக் நேற்றைய தினம் திருத்துவம், ட்ரினிட்டி சண்டே. அநேகருக்கு விளங்காத ஒரு டாக்டரின் இது. அந்த விளங்காத டாக்டரினை கர்த்தர் கொஞ்சமாவது திருமறையின் அடிப்படையில், திருமறையின் வெளிப்பாடிலே ஆவியானவர் துணையோடு கூட நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முந்தி ஃபாதர்ஸ் டேல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, அப்பாக்களை ஏமாற்றாதீங்க. அப்பாக்களை அவங்க வயது சென்ற பொழுது, வயதாகிற பொழுது, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிற சமயங்களில் பிள்ளைகள் தயவு செய்து பிள்ளைகள் கவனிங்க. அது பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும். அப்பா, நான் இருக்கிறேன். நான் உங்களை உட்கார வச்சு உங்களை நான் சாப்பாடு போடுகிறேன். உங்களை நான் பாதுகாத்து கொள்கிறேன். உங்களோடு கூட நான் இருப்பேன். நான் சாகிற வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு போய் சொல்லுங்கள். ஏதோ அதாவது ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்லாம் போட்டு நான் என் அப்பாவை நினைவு கூறுறேன், அம்மாவை நினைவு கூறுறேன், ஹாப்பி மதர்ஸ் டே. பிரயோஜனம் இல்லை. வார்த்தைனால் அல்ல, இந்த செயல்னாலே. அவங்க விரும்புகிற காரியங்களை பிள்ளைகளாக நீங்கள் நிறைவேற்றுங்க. அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற கடைசி காலங்களில் அவர்களை கண்ணீர் வடிக்க விடாதுங்க. மனம் நோகபடி நடந்து கொள்ளாதீங்க. அவங்களால என்னன்னா, எல்லா ஃபாதர்ஸ்க்கும்
அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனை வெளியே சொல்லவே தெரியாது. இன்ஃபேக்ட் நானும் ஃபாதராக இருந்து நான் சொல்கிறேன். பெண்கள் எமோஷனை வந்து மதர்ஸ் ஈஸியாக வெளிப்படுத்துகிறாங்க. ஒன்று கத்திடுவாங்க, அழுதுருவாங்க, சண்டை போடுவாங்க, மற்ற இடத்துல போய் சொல்லுவாங்க. ஆனால் ஃபாதர்ஸ் சொல்லுவேன், மனதிலே வச்சுப்பாங்க. அது யார் இடத்துல சொல்ல மாட்டாங்க. சில காரியங்கள் எல்லாம் அது அவ்வளோ சீக்ரெட்டாக உள்ளுக்குள்ளே இருக்கும். அதனால தான் சிலர் நோய் கூட படுவாங்க. அதனால அப்பாக்களை நல்லா வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை உங்கள் அப்பாக்களை, ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற பிள்ளைகள், இப்போ நான்லாம் என் அப்பாவை நான் நினைவு கூறுறேன். கிட்டத்தட்ட 82 வயது வரைக்கும் அவர் எங்களோடு கூட இருந்தார். அவர் அன்பை நினச்சி நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, இந்த ஒரு சின்ன ஆலோசனை மாத்திரம் எடுத்துக்கோங்க. தயவு செய்து எந்த அப்பாவும் மன வருத்தத்தோட, சஞ்சலத்தோட, வேதனையோடு கூட பார்க்கவே கூடாது. நம்முடைய சமூகத்தில், சமுதாயத்தில் இந்த காலை ஜெபிக்கிற குடும்பங்களிலாவது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை நம்ம வளர்த்து கொள்வோம். ட்ரினிட்டி, இந்த ட்ரினிட்டி என்ற வார்த்தையே ட்ரை என்றால் 3, அதில் யூனிட்டி ப்ளஸ் யூனிட்டி, இப்படி தான் அதை பிரிக்கணும். திருத்துவம், ட்ரை 3 இன் யூனிட்டி. இதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரே கடவுளாக 3 in 1 என்று அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ட்ரை யூனிட்டி, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதன் பிறகு இன்றைக்கு நிறைய டாக்டரின்ஸ் தவறாக உலகமெங்கும் நடமாடி கொண்டிருக்கிறது. அது மட்டும் நான் சும்மா சின்னதாக சொல்கிறேன். ஒன்று எகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு குழுவினர். இதை சொல்வதற்கு தயக்கம் இல்லை, ஏன்னா அவங்கள தேடியும் கூட வந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எகோவா மாத்திரம்தான் தேவன். ஆண்டுடைய 10 கட்டளைகளிலே முதல் கட்டளை, என்ன என்று உங்களுக்கு வேறு ஒரு தேவன் இருக்க வேண்டாம். எனவே உலகளாவிய மக்கள், இப்போ இருக்கிற இஸ்ரேல் மற்றும் உலகளாவிய மக்கள் நம்புகிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, டாக்டரின் என்னன்னா, கடவுள் ஒருவரே, அவர் தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். சரிங்களா? 2வது, இப்போ காலகட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறபடினாலே 2வது ரொம்ப ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்டிகாஸ்டல் மூமெண்ட் என்பது மிகவும் குறைவாக இருந்தது. இப்போ எல்லாரும் ஆவியானவர் 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 என்று சொல்லி வெறும் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அங்க கர்த்தருக்கு நான் நல்லா கவனிச்சிருக்கிறேன். நிறைய இடங்களில நீங்க அவங்க பிரசங்கங்களை கேட்டீங்கன்னா கூட கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுவும் பெரிய தவறு. இது பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்ல வருகிற விஷயம். இன்னும் சில காரியங்கள் நாம் பார்க்கலாம். ஜீசஸ் ஒன்லி த வே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் இப்போ எழும்பி இருக்கிறாங்க. இயேசுவால மாத்திரம்தான் நம்ம பரலோகத்திற்கு போக முடியும். இயேசுவே மெய்யான தெய்வன், அவர் தான் கடவுள், அவர் தான், அவரை தவிர வேறு அப்படின்னு ஒரு ஜீசஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி வருகிறது. இப்படி பார்த்தா நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குங்க. பிசாசுக்கு ஒரு சபை இருக்கு, டெவில்ஸ் சர்ச்ன்னு சொல்லி, சாட்டனிக் சர்ச்ன்னு ஒரு சபை இருக்கிறது. அதில் பலவிதமான டாக்டரின் என்ன செய்யுதுன்னா, நம்மை குழம்ப செய்கிறது, குழப்பி கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து நாம சில காரியங்களை நாம பகுத்து பார்த்து ஆராய்ந்து நாம் புரிந்து கொள்ள போகிறோம். சில வசனங்களை நான் உங்களுக்காக எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். என்னோட கூட சேர்ந்து ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 20, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். பைபிளையே கூட நீங்க பென்சில்ல பேனால நீங்க நோட் பண்ணி வைக்க. அப்படி இல்லைன்னா பைபிளை நீங்க எழுதுதான் நல்லது. உங்க பைபிள் எப்பொழுதும் உங்களுக்கு துணையா இருக்கும்ல, அந்த பைபிளையே நீங்க எழுதுங்க.
திருத்துவத்தை பற்றி பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெனசிஸ் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாக, அந்த நமது என்ற வார்த்தையை குறிச்சுக்கோங்க. லெட்டஸ் அப்படின்ற வார்த்தை, நமது ரூபத்தின்படியே, இன் our image, மனுஷனை உண்டாக்குவோமாக, our likeness. உண்டாக்குவோம்னா பன்மை, ப்ளூரல்ல. அப்போ ஆதியிலேயே கர்த்தர் ரொம்ப தெளிவா ஆவியானவரை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கடவுள் என்பது ப்ளூரல், பன்மை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலிருந்தே எப்படி வருகிறார் என்பதை குறித்து நம்ம சில வசனங்களை வாசிக்கும் பொழுதே நாம நிறைய விளங்கிக் கொள்ள முடியும். 2வது 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மன்னிக்கும். 3ஆம் அதிகாரம் 20. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில், யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்னென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று நம்மை போல் ஆனான், என்னை போல் ஆனான் என்று கர்த்தர் சொல்லல. சரிங்களா? நம்மை போல் ஆனான், ப்ளூரல். நல்ல கவனிங்க, அங்கேயும் திருத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். ஜெனசிஸ் 11 அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாம் குறிச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் மெல்லமா சொல்றேன். சில காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது அது நம்முடைய மனது ரொம்ப தெளிவடைய வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நமது ரூபத்தின்படி, நமது சாயலின்படியே உண்டாக்குவோமாக, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அதுல கூட நீங்க ஜெனசிஸ் ஃபர்ஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் அப்படின்னு வரும். 2வது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு வரும். 3வது அவர் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அதையே நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இறுதியில சொல்றேன், கர்த்தர் சில காரியங்களை சொல்லுறாரு, அதை எக்ஸிக்யூட் பண்றது குமாரன். அதே போல பரிசுத்த ஆவியானவர் அதை பூரணப்படுத்துகிறார். இதுதான் ஆதியில கிரியேஷன்ல இருந்த இந்த 3 பேருடைய வேலை. கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், தகப்பன், ஃபாதர், பிள்ளை குமாரன் எக்ஸிக்யூட் பண்ணுகிறார், அதை செயல்படமாக்குறார். அது ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் வரட்டும், சந்திரன் வரட்டும், மனுஷன் உண்டாகட்டும், அது குமாரன் தான் அதை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு ஆவியானவர் உள்ளே வந்துகிறார். இந்த நாசியில அந்த ஆவியானவர் ஊதும் பொழுது மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். அதுதான் மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருப்பது போல இப்படி இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் இறங்கி போய், குறிச்சுக்கோங்க, கர்த்தர் சொல்றார், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறு ஆக்குவோம். ப்ளூரல். நம்ம 3 பேரும் போலாம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சரி, அடுத்து ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல இது ஒரு மிஷனரி கால் ப்ரேயர், காலிங் வசனம். அது ஏசாயா 6ஆம் அதிகாரம்
6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு இதை எழுதி வச்சுங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? கர்த்தர் சொல்றார். யார் நமது காரியமாய் போவார்? நமதுன யார் யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? அடுத்த வசனம் சங்கீதம் 45. இது என்னன்னா, நல்ல கவனிங்க. காட் அட்ரஸிங் டு காட். 45ஆம் சங்கீதம் வசனங்கள் 6, 7. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. காட்ல அல்ல கர்த்தராகிய ஆண்டவர் அட்ரஸ் பண்ற மாதிரி, தேவன் குமாரன் அட்ரஸ் பண்ற மாதிரி. தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உமது தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவை குறிக்கிறார். சரிங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு என்று பெயரிடுவார். இயேசு என்றார் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமா? சரிங்களா? ஓகே. அடுத்து 110ஆம் சங்கீதம். சங்கீதம் 110:1. கர்த்தாவே, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, கவனிங்க, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. Lord is speaking to Lord God. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாசத்திலே உட்காரும் என்றார். Come on, sit. பிதாவானவர் அங்க இருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் பக்கத்திலே, வலது பக்கத்திலே இயேசு கிறிஸ்துவ உட்காரும் என்று சொன்னார். இதுதான் இயேசு கிறிஸ்து மெசையா, தேவனுடைய குமாரன் என்ற கேள்வி வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவும் பரிசேயர்களுக்கு இந்த கேள்விக்கு பதில மத்தேயு 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறதை பார்க்கலாம். பரிசேயர் கூடி வருகையிலே இயேசு அவரை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியிலே, கவனிங்க, ஹோலி ஸ்பிரிட் வருப்பார், பரிசுத்த ஆவியிலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? பார்த்தீங்களா? நான் உமது சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு கூட சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அவர்களாலே மாறுத்தரம் ஒன்றும் அவருக்கு சொல்ல முடியல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். கவனிச்சிங்களா? ரைட். ஏசாயா 48ஆம் அதிகாரம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 48:16. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலத்துவங்கி அங்கே நான் இருக்கிறேன். ஆதி முதல், கிரியேஷன்ல இருந்து இயேசு பத்தி சொல்றாங்க. அவர் அங்கே இருக்கிறாராம், கிரியேஷன்ல இருக்கிறார். அங்கே நான் இருந்தேன். கவனிச்சிங்களா? இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை
அனுப்புகிறார் என்றார். கர்த்தரும் ஆவியானவரும் அனுப்புகிறார். எஸ்ஐயா தீர்க்கன் சொல்றான், நான் ஆதி முதலா கிரியேஷன்ல இருந்தேன். இதெல்லாம் மார்க் பண்ணி வைங்க. இப்பொழுதும் கர்த்தரும் ஆவியானவர் என்னை அனுப்புகிறார். அதான் லூக்காவில் நாம வாசிக்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யார் அனுப்புறது? கர்த்தரும் ஆவியானவரும் என் மேல் இருக்கிறார். அதே மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி, விடுதலை ஆக்கும்படி அனுக்கிற என்னை அனுப்பினார். 19ஆம் வசனம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும்படி என்னை அனுப்பினார். அனுப்பினது யாரு? ஆதி முதலா இருந்த என் ஆண்டவர். கர்த்தரும் ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாங்க. சரி, லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, இது மரியாள் இயேசுவை பெற்று எடுக்கும் முன்பு சொல்லப்பட்ட வார்த்தைகள். கவனிங்க, திருத்துவம் அதில் அடங்கியிருக்கு. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். திருத்துவத்துல 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும். உன்னதமானவரின் பலன், உன்னதமானவரின் பலன். அப்போ கர்த்தர் உன்மேல அபிஷேகத்தை வைப்பார். 2வது, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ உன் வயிற்றுல ஒரு குமாரன் இருப்பார். அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படும். அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். உன்னதமானவரின் பலன் நம்ம இருக்கிறது. ஸோ 3ம் நம்மாலே இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்க்க முடிகிறது. இன்னும் நிறைய வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின 16 வாசிக்கிறேன். இது வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தமிழ் வருகிறதை கண்டார். இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். 3வது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன். ஃபாதர் சொல்றார், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன். ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். சரி, இன்னும் நீங்க விளங்கி கொள்கிற மாதிரி, ரொம்ப ஈஸியா விளங்கி கொள்கிற மாதிரி எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 55, 55. அவன் பரிசுத்த ஆவி நிறைந்தவனாய், கவனிங்க, ஹோலி ஸ்பிரிட் அவனுக்குள் இருக்கிறது, வானத்தை அண்ணாந்து பார்த்தான், தேவனுடைய மகிமையை கண்டான். அப்ப தேவனை கண்டான். கவனிங்க, தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். தேவனை கண்டான், தேவனுடைய வலது பாசத்தில் இயேசு நிற்கிறதை கண்டான். நம்ம 110:1 என் வலது பாரசத்திலே நில்லும் உட்காரும் என்றார். இங்கு எழுந்து நிற்றார். ஏன் ஸ்தேவான் மரிக்கும் பொழுது எழுந்து நின்றார் அப்படின்றத நான் பிறகு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமார் தேவனுடைய வலது பாசம் நிற்கிறதையும் காண்டான். அப்பொழுது அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அதன் காதில் அடித்துக்கொண்டு ஒருமுறைப்பட்டவர் மேல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஆவி ஏற்றுக்கொள்ளும். ஸ்தேவான் தொழுது கொண்டு, அப்பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்றார். இன்னும் பல வசனங்கள் இருக்கு. நேரம் இருந்தால் உங்களுக்கு நான் நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். பிளெஸ்ஸிங்கில் கூட நான் ஏற்கனவே சொன்னேன், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. பிரியமானவர்கள், நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் சில காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்க மாதிரி நான் செபிக்க விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது நம்ம குழந்தையிலிருந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை நம்ம சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து நீங்களும் அதை சொல்லுங்க. 3:16. தேவன் தம்முடைய ஒரே பிறன குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தன் குமாரனை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, ட்ரினிட்டி அது ஒரு மிஸ்ட்ரி தான். இருந்தாலும் இந்த மூன்றும் ஒன்று. ஒருவேளை இவங்களுடைய ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்ஸ் வெவ்வேறாக இருக்கலாம். கர்த்தர் படைப்பாளியாக, அன்பு செய்கிறவராக, கிருபை நிறைந்தவராக, இரக்கம் நிறைந்தவராக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ரட்சிக்க, மீட்க, சுகமாக்க, ஆரோக்கியம் கொடுக்க, ஒரு ஹியூமன் எப்படி இருக்க வேண்டும் என்ற எக்ஸாம்பிள் காட்டும்படி இந்த உலகத்திலே வந்து அவர் எப்போதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியான கம்ஃபர்டர், அவர் நம்ம உள்ளுக்குள் இருந்து எப்போதும் நம்மை வழி நடத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார், தேர்தல் படுத்துகிறவரமா இருக்கிறார். எனவே மூணுவருக்கும் ஒரே தன்மை, எசன்ஸ், சேம் நேச்சர், சுபாவம் மூன்று பேருக்கும் இருக்கிறது. எனவே அதை நாம் ஒரு காலம் மறந்து விடவே கூடாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 வாசியனா, ஆவியானவர் ஒருவரே, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்டும் ஒருவரே, காட் த ஃபாதர் ஒருவரே. அதனால அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூவரும் ஒருவரே. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பிதா கிட்டத்தட்ட உலகம் தோற்றம் முதல் இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அவர் நடத்தி வந்த விதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். பைபிள் நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்து பாருங்க, வித்தியாசமா. தகப்பன் தம் பிள்ளைகளை சுமப்பது போல ஒருவரையும் கைவிடாம ஆச்சரியமா நடத்த வந்த விதத்தை நீங்க பார்த்தா அவரை மேட்ச் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கர்த்தர் தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவ நம்பினவங்க 2000 இயர்ஸா இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக கொண்ட ஜனம் தோல்வியிலும், வியாதியிலும், பலவீனத்திலும், மரணத்திலும் போனதாக சரித்திரம் இல்லை. உண்மையாய் நம்புகிறவங்க, ஏற்றுக்கொண்டவங்க குறைவுபட்டதாக சரித்திரமே இல்லை. அதே போல பரிசுத்தாவி அனுபவம் உள்ளவங்க, நம்ம பெண்டிகாஸ்டல் பீப்புள் பத்தி நம்ம பேசினால் அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியானவருடைய வல்லமையை நம்மள புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த மூவரும் நமக்குள் வாசம் பண்ணுகிற பொழுது ஒரு தீங்கும் நம்மை அணுகுவதில்லை. உங்கள் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருத்துவ தேவனை தியானிக்கும்படியான கிருபையை தந்தீர். இந்த காலை வேளையில கூட பலவிதமான தேவைகளோடு இந்த வாரம் எப்படி ஆரம்பிக்கும், எப்படி முடிக்கும் என்று கவலையோடு இருக்கிறவர்கள் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. நன்மையாக மாற்றுகிற என் தேவன், எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிற, எல்லா வியாதிகளையும் குணமாக்குற கர்த்தர்,
எல்லா கடன்களை விலக்கி வைக்கிற கர்த்தர், அதை அடைக்கிற நிர்வாகத்தை கொடுக்கிற கர்த்தர், திருமணத்தை முடித்து வைக்கிற வல்லமையில தெய்வம், சர்வ வல்லமை உள்ளவர், குழந்தை கொடுக்கிறவர் நீர். ஏசாயா 66:9, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்ற வார்த்தை ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் பொழுதே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த ஆவியானவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறதுனால விடுதலை உண்டு. எந்த தீங்குமே எங்கள் அணுகாது. அசுத்த ஆவிக்கு இடமில்லை, பொல்லாத பிசாசுக்கு இடமில்லை, பொல்லாத மனுஷருக்கு நம்மை தண்டிக்கவோ சோதிக்கவோ தொட்டு பார்க்கவோ முடியாது. ஏனென்றால் நம்முடைய சர்வவல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பிள்ளைகள் இதை இன்னும் ஆராயும்படியான உதவி செய்யும். இந்த ஊழியத்தை இன்னும் அதிக லெவலில் நீங்கள் வளர்த்து தாங்க ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக இதை எடுத்து செல்ல கிருபை தார். இதை பார்க்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட ஒரு குறைவில்லாமல் இருக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.